கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். குழந்தைகள் இருக்காங்க, அவங்களோட இருந்துட்டு பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ஆம்பி தியேட்டருக்கு வந்து அவங்களோட பேசிட்டு அப்புறம் அங்கே வந்து போகிறாங்க. அது இல்லை, அது அமைச்சர் கலெக்டர் பார்த்து முடிவு பண்ணுறாங்க. அது யார் கூப்பிட்றாங்களோ, யார் யார் முக்கியமாக இருக்கிறவங்க, தொழில்துறைகளில் இருக்கிறவங்க, பல வல்லுநர்கள் இருக்காங்க, கலையில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பெரிய இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்களோ அவங்களோட. மொத்தம் 45 ஏக்கர். அந்த 45 ஏக்கர் 10 ஏக்கர் மாநாடு மையத்துக்கு போயிருக்கு. 7 ஏக்கர். மிச்சம் இருக்கிறதுல வந்து பசுமை பரப்பு எவ்வளவு? பூங்காவுக்கான பரப்பு எவ்வளவு? மொத்தம் 45 ஏக்கர்ல 7 ஏக்கர் போயிட்டு பாக்கி இருக்கிற பூரா இந்த பில்டிங்ஸ் போக அதான் இருக்கு. ஏகப்பட்ட கட்டடங்களா இருக்கு, வெறும் காங்கிரீட் கட்டடமா இருக்கு. பசுமை பரப்பு இல்ல, இது மட்டும் தான் நான் காங்கிரீட் கட்டுறேன். பாக்கி எல்லாம் ஷெட்டு, சின்ன சின்ன ஷெட்டு தானே போட்டுக்கிறாங்க. பொதுமக்கள் பார்வைக்கு எங்கிருந்து அனுமதி? தலைவர் திறந்து விட்டோன்னே மறுநாள் அதுக்கு ஒரு நடைமுறை வழக்கங்கள் இருக்கு. பாஸ் கொடுக்கணும், ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் அடிச்சு கொடுத்து யார் கேட்குறாங்கன்னு கொடுக்கலாம். அதில் ஒன்றும் மாட்டேன். ஏன் உடனடியாக டிசம்பர் முதல் வாரத்திலேருந்து இல்லை, அவங்க டிசம்பர் முதல் 1ஆம் தேதியிலேருந்து விட்டுருவோம். என்ன சொல்லுங்க, என்ன வைக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, பத்திரிகைக்காரங்க சொல்லுங்க எவ்வளவு எங்க எழுதுனது. கட்டணம்லாம் அமைச்சர், நம்ம முன்னாள் அமைச்சர் வந்து அதெல்லாம் மாடரேட் பண்ணிட்டாரு. அதிகம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி மாடரேட் பண்ணிட்டாரு. எங்க சார் தீர்மான வச்சல குறைச்சாச்சுன்னு சொல்லிருக்கீங்க. தீர்மான வச்சல குறைச்சாச்சு. தீர்மானம் போட்ட அளவுக்கு இல்லை, அதுலலாம் பாதிக்கு பாதி குறைச்சாச்சு. தீர்மானம் வச்சதெல்லாம் இல்லை. அந்த கான்ட்ராக்ட் ஓஎம்சி இருப்பாங்கல்ல, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், அப்படி கான்ட்ராக்ட் விட்டு அவங்க மூலமாக பார்க்க சொல்லுவோம். அப்படித்தானே கான்ட்ராக்ட் விடுவோம். யார் எடுத்தாங்க நிர்வாகம் வந்து அவங்க செய்வாங்க. மேல் பார்வை மாநகராட்சி பண்ணும். மாநகராட்சியும் சிஆர்ஆர் ஏங்க, மாநகராட்சியும் சிஆர்ஆர்டியும் சேர்ந்து இதை செஞ்சிருக்கு. ஓஎம்சி பிஎம்சிங்கிறது மொத்தம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் மொத்தத்தையும் இந்த இருக்கிற எல்லா பணியாளர்களும் மெயின்டெனன்ஸ் பண்றது, மலர்கள்லாம் பார்க்கறது, வாங்கறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க. கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க கொடுப்பாங்க. அவங்க ஒழுங்கா பண்றாங்களான்னு நிர்வாகம் பார்த்துக்கு. சார் ஏதாவது பார்த்து வந்துருது. நாங்கெல்லாம் பார்த்து வந்தோம். முடியாது 2 நாள்ல முடிஞ்சிடல. ஒரே ஒரு வேலை, இந்த என்ட்ரன்ஸ்ல இப்ப காங்கிரீட் போட்டுருக்கோம். அது கல் பதிக்கணும். அது ஒன்ன தவிர பாக்கி எல்லாம் அந்த ஆடிட்டோரியம் நிற்கும். 2 தவிர பாக்கி முடிக்க பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை, என்ஓசி எல்லாம் வாங்கிட்டு பொதுமக்கள் வந்து பாதுகாப்பு அடிப்படையில் இது வாங்க வேண்டியது கட்டாயம் இல்லையா? அது வாங்கினாங்களா வாங்கலையானே உங்களுக்கு தெரியாது. கட்டாயம் இல்ல. ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் வந்து திறக்கிறாங்க. இது எல்லாம் முறைப்படி இல்லாம முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க. முழு விவரம் உங்களுக்கு தெரியும். கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம். அதாவது ஒரு கேள்வி, ஒரு நிமிஷம் சார் இருங்க. அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கிறாங்க. அரசு நிர்வாகம் எல்லாம் வாங்கிட்டு தாங்க திறப்போம். ஒரு அரசு நிர்வாகத்தில் முதலமைச்சர் நீங்க நாங்களே திறந்தாலும் முதலமைச்சர் வரமாட்டாங்க. எல்லாம் கிளியரன்ஸ் இருந்தாதான் முதலமைச்சர் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். எல்லா அனுமதியும் பெற்று எல்லாமே சட்டப்படி இருந்தாதான் முதலமைச்சரே வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. எல்லாம் வாங்கிடுவாங்க. இதனால செஞ்சுக்கிட்டு இருந்த கான்ட்ராக்டர் எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்டர்லாம் உள்ள நுழைச்சு வேலை செஞ்சுக்கிட்டாங்க. டெண்டர் நடைமுறை பின்பற்றப்படலை. என்ன அவசரம் முன்னால போடுற காங்கிரீட் ஆகட்டும், வெளியில போட்டு ரோடு ஒர்க் ஆகட்டும், எல்லாம் இரவோடு இரவா நடந்துட்டு இருக்கு. அதனுடைய குவாலிட்டி
அந்த டெண்டர் எப்படி அதனுடைய நீங்க தான் இவ்வளவு நாள் ஆச்சு செம்மொழி பூங்கா எப்ப திறக்குறீங்க, இவ்வளவு நாள் ஆச்சு இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டீங்களே ஏன் திறக்கலங்கிறீங்க. வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறங்கிறீங்க. இல்ல இந்த அவசியம் வந்துருச்சு திறக்கிறான். அவசியம் அது உங்க ஏங்க சும்மா ஏங்க எங்களை கேட்கற மாதிரி கேக்குறீங்க. எதையாவது கேட்கணும், கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு சார் ஒரு விஷயம் தவறா எடுத்துக்கூடாது. இருங்க கொஞ்சம் இருங்க, ஒருத்தரா கேள்வி அவசரப்படுத்துற வேகத்துக்கு பணியை முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒப்பந்ததாரர் விளைவுதான் ஒரு தகவல் இருக்கு. ஏற்கனவே எடுத்த ஒப்பந்ததாரர் தான் இந்த பணியை இப்போது வரைக்கும் செய்யறாரா? அவர் தான் செய்யறாரு. இல்லையே, அவர்தான் இருக்காரு. எங்கப்பா அவரு இங்கதான் இருக்காரு. அவரு இங்கதாங்க இருக்காரு. இருங்க அவரை முடிச்சிருங்க பாருங்க. அவர் இங்கதான் எங்க அவரு இங்கதான் இருக்காரு. அதாவது வாங்க சார் எங்க அவரை காமிங்க. அவரை கான்ட்ராக்டர்